Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Exercise 3.8 third question ninth question இந்த வீடியோல பார்க்கலாம். Tan theta plus pi by 3 plus tan theta plus 2 pi by 3 is equal to root 3. So இப்படி கொடுத்திருக்காங்க. Solutionல given எடுத்து எழுதிக்கலாம். Tan theta plus pi by 3 plus tan theta plus 2 pi by 3 is equal to root 3. இப்போ இந்த term மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதை நான் tan a plus b ன்னு எடுத்துப்பேன். அப்போ tan a plus tan b divided by tan a plus b இருக்குன்னா tan a plus tan b divided by 1 minus tan a into tan b ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ரைட்டா? அப்படிதான் இது ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற tan thetaக்கு எந்த சேஞ்சும் வராது. பிளஸ் tan a tan theta tan b tan pi by 3 divided by 1 minus tan theta tan pi by 3. அதே தான் இந்த பக்கமும். ரைட்டா? tan theta plus tan 2 pi by 3 divided by 1 minus tan theta tan 2 pi by 3. இந்த சைடு root 3 அப்படியே இருக்கு. இப்போ tan pi by 3 ஓட வேல்யூ என்னன்னு மாற்றி எழுத போறோம். அண்ட் tan 2 pi by 3. இப்போ tan pi by 3ன்றது tan 60 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் root 3. ஆனா tan 2 pi by 3 ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் root 3. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் tan theta பிளஸ் tan theta பிளஸ் இங்க வந்து root 3ன்னு இப்போ மாறிடும். root 3 divided by 1 minus tan theta into root 3. கிளியரா? அதே மாதிரி பிளஸ் tan theta அப்படியே இருக்கு பிளஸ் tan 2 pi by 3 க்கு பதிலா மைனஸ் root 3. அப்ப இங்க பிளஸ் என்னவா மாறிடும்? மைனஸா மாறிடும். divided by 1 minus tan theta minus root 3ன்னு வரும். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் root 3ன்னு மாறிடும். which is equal to root 3. ரைட்டா? இப்போ இதை அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணும். கீழே இருக்கதா ஒன்னா சேர்த்து மல்டிபிள் பண்றேன். அப்போ a மைனஸ் பி ஒன்று a பிளஸ் பி ஒன்றுன்னு மாறும். tan theta பிளஸ் root 3 இன்டூ 1 பிளஸ் root 3 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். root 3 இன்டூ tan theta பிளஸ் 1 மைனஸ் root 3 இன்டூ tan theta இன்டூ tan theta minus root 3 which is divided by a minus b a plus b. அப்ப a square minus b square. b square எப்படி மாறும்? tan square theta க்கு வரும். root 3க்கும் ஸ்கொயர் வரும். ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போறதுல 1 minus 3 tan square theta மட்டும் மாத்துறேன். மேல இருக்கிறது அப்படியே எழுதுறேன். ஏன்னா இது இன்சைட் மல்டிபிள் பண்ணும். ஸோ நான் எழுதிட்டு செய்றேன். நீங்க எழுத வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் எந்த சேஞ்சும் பண்ணல. அது அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்க வந்து root 3க்கு பதிலாக 3ன்னு மட்டும் மாத்திருக்கேன். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 3ன்னு ஆகிட்டோம். சரியா? நீங்க இதை எழுத வேண்டாம். ஏன்னா அந்த கண்டினியூட்டி இருக்காது. அதனால நான் திருப்பி எழுதுனேன். tan theta பிளஸ் root 3 1 பிளஸ் root 3 tan thetaவை இன்சைட் மல்டிபிள் பண்றோம். tan theta 1s are tan theta. அப்புறம் பிளஸ் root 3 tan square theta பிளஸ் root 3 into 1 root 3 root 3 into root 3 3 tan theta 1 into anything same இல்லையா? அப்ப tan theta minus root 3 minus root 3 tan theta into tan theta minus root 3 tan square theta மாறிடும். minus into minus plus 3 tan theta which is equal to root 3 divided by 1 minus 3 tan square theta அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் பிளஸ் தான். இது பிளஸ் இது பிளஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா 6 7 8. இது வந்து தனியா நமக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கும் இந்த டேர்முக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ நான் ஃபுல் டேஷ் போட்டிருந்தேன்னா அதை பிளஸ் வரைக்கும் மாத்திக்கோங்க. சரிங்களா? அந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான். அப்போ 8 tan theta இருக்கும். பேலன்ஸ் இல்லையா? 8 tan theta divided by 1 minus 3 tan square theta is equal to root 3. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா
tan theta into 1 minus 3 tan square theta plus 8 tan theta divided by 1 minus 3 tan square theta which is equal to root 3. இப்போ tan theta inside multiple பண்ணலாம். Tan theta minus 3 tan cube ஆயிடும். Cube theta plus 8 tan theta divided by 1 minus 3 tan square theta which is equal to root 3. 8 plus 1 9. So 9 tan theta minus 3 tan cube theta divided by 1 minus 3 tan square theta which is equal to root 3. இப்போ இந்த full termல இருந்தோம் நான் 3 மட்டும் வெளியே எடுக்கிறேன். 3 வெளியே எடுத்தேன்னா 3 tan theta minus tan cube theta ன்னு மாறிடும். 1 minus 3 tan square theta ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த full term வந்து நான் tan 3 theta ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஐடென்டிட்டி. அப்போ 3 into tan 3 theta is equal to root 3. இப்போ 3 கீழே கொண்டு வந்துடலாம். tan 3 theta is equal to root 3 by 3. ஸோ இது root 3 into root 3 எழுதினா கேன்சல் ஆகிடும். அப்போ tan 3 theta is equal to 1 by root 3 ன்னு மாறிடும். 1 by root 3 னா tanல வந்து tan 30 degree. அப்போ pi by 6 ன்னு மாறிடும் இல்லையா? tan 3 theta is equal to tan pi by 6. இப்போ tan ஓட ஜெனரல் ஃபார்மேட்ல எழுதணும். அப்போ 3 theta is equal to n pi plus alpha. Alpha இருக்கிற இடத்துல pi by 6 ன்னு எழுதிக்கலாம். where n is an element of z. கிளியரா? இப்போ இந்த 3 divided by ல கொண்டு வந்துடலாம். theta is equal to n pi by 3 plus pi by 6. 3 are 18 where n is an element. Understand ஆகுதா? அடுத்த question பார்க்கலாம். Next 10th question. Cos 2 theta is equal to root 5 plus 1 by 4. Solution ல இதை எழுதலாம். Cos 2 theta is equal to root 5 plus 1 by 4. இப்போ இந்த நம்பர் ஆல்ரெடி நம்ம ஒரு ரிசல்ட்ல பார்த்துருக்கோம். Cos 36 degree is equal to root 5 plus 1 by 4 ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். Cos 2 theta is equal to cos 36 degree. இப்போ 36 டிகிரியா வேணாம், எனக்கு வந்து pi by 4 5 அப்படிதானே வேணும். ஸோ எப்படி மாத்தலாம்? 36 into pi by 180. கிளியரா? இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்னா 9 4s are 9 20s are 4 1s are 4 5s are. அப்போ cos 2 theta is equal to cos pi by 5. ஸோ இப்போ theta வேல்யூ டைரக்டா கிடைச்சிருச்சு. 2 pi is equal to cos எப்படி எழுதுவோம்? 2n pi plus or minus pi by 5. n is an element of z. இப்போ theta தான் வேணும். அப்போ 2n pi by 2 plus or minus pi by 5 into 2. Theta is equal to 2 cancel ஆயிடும். n into pi plus or minus pi by 10. தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். where n is an element of z ன்னு எடுத்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Next question 11th one. 2 cos square x minus 7 cos x plus 3 is equal to 0. So இது ஒரு quadratic equation மாதிரி இருக்கா? 2 cos square x minus 7 cos x plus 3 equal to 0. So இதை நம்ம வந்து k வேல்யூன்னு எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி சைட்ல செய்யலாம். 2 times of k square minus 7 into k plus 3 equal to 0. 2 3s are 6. minus 7 வருது. இப்போ minus 6 minus are possible. 2 ஆல divide பண்ணோம். 2 1 time 3 time. அப்போ எப்படி எழுதலாம்னா k minus 3 ஒன்றும் k 2k minus 1 வரும். இப்போ k இருக்கிற இடத்துல என்ன மாற்றி எழுதணும்? cos x minus 3. இன்னொரு term 2 times of cos x minus 1 equal to 0. ஸோ இந்த டேர்மை நம்ம இப்படி மாற்றி எழுதுறோம். எப்படி எழுதுறோம்னு நான் சைடில் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ தனி எடுத்து எழுதிக்கலாமா? cos x minus 3 equal to 0. cos x is equal to 3. cos xல 3ன்ற ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ this is not possible. அடுத்த டேர்ம் எடுத்துக்கலாம். அடுத்த டேர்ம் என்ன? 2 times of cos x minus 1 equal to 0. cos x is equal to 1 by 2. 1 by 2 cosல எப்போ வரும்னா 60 degree. அப்போ cos x is equal to cos
pi by 3. ரைட்டா? அப்போ cos x னா x is equal to general form என்ன 2n pi plus or minus theta. Theta value pi by 3 where n is an element of z. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது தான் நம்மளோட சொல்யூஷன். ஸோ 3.8 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 3.9 எக்ஸசைஸ் அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.